தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஆங்கில புத்தாண்டோட ராசி பலன்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு ராசிக்கும் 2024 என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். 2024 மிதுன ராசி எப்படி இருக்கும்? 2024 மிதுன ராசி அப்படின்னு போது பாத்தீங்கன்னாக்கா, இவ்வளவு நாளா அஷ்டம சனி, ராகுவால பிரச்சனைகள், வீட்டுல அம்மா கூட சண்டை, எடுக்கிற இடத்துல எல்லாம் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, திருமணம்னு பேசும்போது கை கூடலை, தொழிலும் செஞ்சுட்டு இருந்தா லேபர்ஸோட பிரச்சனைகள், இதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் ஒரு விடிவு காலம்னே எடுத்துக்கலாம். இன்னும் இந்த வீட்டுல இந்த பையன் இப்படியே இருக்கா, இந்த பொண்ணு இப்படியே இருக்கா, இவ்வளவு படிக்க வச்சிருக்கீங்க, என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒதுக்கி பேசப்பட்ட பிள்ளைகளா இருக்கட்டும், ஒதுங்கப்பட்டவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வருடமா இந்த மிதுனம் இருக்கும். மிதுன ராசி இருக்கிறவங்களோட குணங்கள், நட்சத்திரத்தை வச்சு அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும்? ஸோ மிதுன ராசிக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா மிருகஷீடம், திருவாதிரை, புனர்பூசம் இருக்குங்க. மிதுன ராசி பாத்தீங்கன்னாக்கா நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, தான் இருக்கக்கூடிய இடத்துல கலகலப்பா இருக்கு பேசக்கூடியவங்க, எல்லாரையும் சமமா, நீ வசதியானவன் நீ வசதி இல்ல சமமா பார்க்க கூடியவங்க, எல்லாருடைய திறமையும் தன்னோட திறமையோட போட்டிட்டு அதை வளர்த்துக்க கூடியவங்க. ஏன்னா மிருகஷீடம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு யோனியா வரும். திருவாதிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாய் வரும் யோனியா. அப்போ திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ஒண்ணுவே வாடா இப்படின்னு ஒரு கையை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, விசுவாசியாவே மாறிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸும் என்னன்னா, தான் நண்பர் தனக்கு உதவி செஞ்சுட்டாங்க, சொந்த பந்தத்திலே ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்க, அவங்க இக்கட்டான சூழ்நிலையை இவங்களை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலும் வாயை மூடிட்டு பண்ணுவாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். எதுவா இருந்தாலும் போல்டா தன்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணாலே அதுலயும் இந்த 2024 அவங்களுக்கு ஃபேவரபிளான வருஷம். இது பயன்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும். மிதுன ராசி இருக்கிறவங்களோட அவங்களோட பொருளாதாரம், தொழில் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் நல்ல சிறப்பா இருக்கும். அதுவும் மே மாசம் வரைக்கும் நல்ல இன்கம்ஸ் அதிகமா இருக்கும். மே மாசத்துக்கு மேல முதலீடு பணங்களா சேர்ந்துகிட்டே வரும். தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய எண்ணம் மேலோங்கும். இந்த தொழில் பண்ணிட்டே இருக்கோம், சைட்ல இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் மேலோங்கும். உத்தியோகம் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு? மிதுன ராசி நேயர்களுக்கு உத்தியோகம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல ஜனவரி மாசம் 31 அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல்களை சந்திப்பாங்க, சரியான உத்தியோகம் அமையாது. அதுவும் பாத்தீங்கன்னா மே மாசம் 1ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். எப்போ உத்தியோகத்துல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குரு பகவான் ரிஷபத்துக்கு ரோகிணியில பயணிக்கும் போது உத்தியோகத்துல வருமானமும் சரி வளர்ச்சியும் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 என்ன மாதிரியான மாற்றங்கள் தரும்? அவங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் தரும்? முதல்ல அம்மாவோட சண்டை நின்றும், அம்மாவோட சந்தோஷமா இருப்பாங்க, சொந்த பந்தங்களோட அனுசரணையா இருப்பாங்க, இவங்களோட திறமை வெளியில வரும், தொழிலோட கூட்டு தொழில இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தந்தையாருடைய ஆரோக்கியம் மேன்மையடைய ஆரம்பிக்கும், இவங்களுக்கே தன்னம்பிக்கை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இயந்திரங்களால சில பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதுல இருந்து விடிவு கிடைக்கும். முக்கியமா ஜிஎஸ்டி இது சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு வழக்குகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். மிதுன ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை பின்பற்றணும், எந்த கடவுளை வணங்கணும்? அதாவது பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல நல்லம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமாளை வழிபாடு பண்றது. ஏன்னா ஏன் இங்கெல்லாம் இல்லையா நடராஜ பெருமாள்னு கேட்பீங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே சிவனுடைய கையில ரேகையும் காலில் நரம்புகளும் தெரியறது அந்த இடம் தான். அதுவும் அந்த சிவனை தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா 50 வயது வயதுக்கத்தக்க ஒரு மனிதரா தெரிவாங்க. கருவறை கிட்டவே பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு மதிக்கிறீங்க பாலகனா தெரிவாரு. இன்னமும் அந்த சாஸ்திரப்படி அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது, பழமையானது. அந்த நடராஜர் சொல்லக்கூடிய அந்த ஆடல் கலையில நிக்கிறாரு. மிதுனம்ன்றது கலைகளுக்கு உண்டான ராசி. இவங்க அந்த இடத்துல போய் அந்த நடராஜனுக்கு மனமுருகி ஒரு பாடல் பாடுறதோ இல்ல புஷ்பத்தை தன் கையால கொடுக்கறதோ இந்த 2024 அவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தாந்திரீக பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசி நேயர்களுக்கு தாந்திரீகமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யலாம்.
அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பள்ளியறை பூஜைன்னு நடக்கும், நைட்டுக்கு 8 மணிக்கு நடக்கும். அந்த பூஜையில கலந்துக்கிறது மிகப்பெரிய ஒரு சூட்சம வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி கல்யாணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள இப்ப பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இந்த இதுல போய் அவங்க பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகப்படுத்தி கொடுக்கும். கல்யாணமே ஆகல, வரனே செட் ஆகலன்னு சொல்லக்கூடியவங்க இந்த பள்ளியறை பூஜைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய, அதுலயும் என்ன பிரசத்தி பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் பால் கொடுப்பாங்க. அது குடிக்கிறது தான் இவங்க உடம்புக்கு ஆரோக்கியமும் சரி, எனர்ஜியும் சரி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வண்ணம் என்ன? அதிர்ஷ்ட வண்ணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலர் வண்ணம். மிதுன ராசி இருக்கக்கூடிய குழந்தைங்களோட படிப்பு எப்படி இருக்கும்? படிப்புன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா, இவ்வளவு நாளா கேது பகவான் வந்து மந்த மக்குன்னே பேர் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க போகுது. ஏன்னா சில குழந்தைங்களோட கிரக சேர்க்கை தசாபுத்தி படி நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, நல்லா படிக்கிற குழந்தைங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ கேது விலகிட்டாரு, அந்த இடத்த குரு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்ப ரிட்டர்ன் மாதிரி நல்லா படிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போது. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபக மருதி இருக்கிறதுக்கு ஒரு யோகா எக்ஸசைஸோ இல்லை முத்ராஸ், ஒன்றுமே இல்லை, இந்த முத்ராஸ் கொடுக்கும்போது எப்படிப்பட்ட நினைவாற்றல், யாராவது பெரியவங்களேருந்து நினைவாற்றல் குறைவாக இருக்கிறவங்களும் இந்த முத்ராஸ் பண்ணும்போது நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான ரத்தினங்கள் யூஸ் பண்ணணும்? அவங்க கண்டிப்பாக இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஐ, அந்த டைகர் ஐ போட்டுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. நன்றி.